சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்க. நான் யூடியூப்பில் மியூசிக் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணணும்னு ஒரு தேடல் இருந்தது. அப்போ வந்து நான் இந்த ஜிஎஸ் ஆடியோ சில இவருடைய நம்ம பூபதி சார்னுடைய நிறைய சேனல் வந்து யூடியூப்பில் ஒரு போடுவார், அதெல்லாம் மியூசிக் சிஸ்டம் பற்றி அப்கிரேட் பண்ணி அதை நிறையா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த வண்டி வாங்கின பின்னாடி கொஞ்சம் நாமளும் நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் போடணுன்ற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஆர்வம் இருந்தது. எங்கே போகலாம் அப்படின்ற தேடலில் தான் யூடியூப்பில் நம்ம பூபதி சார்னுடைய நிறையா விளாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் அதை பார்த்தேன். எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. அதனால தான் நான் இவர் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்ததே இவர் நிறையா சேனலில் நான் பார்க்கும்போதே இவர் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வரவங்கிட்ட இவருடைய அந்த பேச்சு, அந்த ஒரு போல்டான ஒரு ஃப்ரீயாக பேசுகிறது எதாக இருந்தாலும் இல்லைன்னாத ஒரு அளவுக்கு செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு இவனுடைய வாய்ஸு, இவருடைய பேச்சு, இவனுடைய அந்த வண்டிங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறனுடைய ஒரு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால தான் நானும் தருமபுரியிலேருந்து கோயம்புத்தூர் இவர் தேடி வந்து பார்த்ததே இவருன்னு ஒரு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டுக்கான ஒரு பட்ஜெட் ஒன்று இவர் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. என்னுடைய பட்ஜெட்டை கேட்டார், நான் என்னுடைய பட்ஜெட் இவ்வளோன்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு. நான் எதிர்பார்த்ததோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. நான் நல்ல வெர்த்தபிள் தான். என்னை போல் இன்னும் இது போல் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணணும்னு நிறையா தேடிட்டு இருக்கிற கஸ்டமரு கண்டிப்பாக பூபதி சாரை கான்டாக்ட் பண்ணி வந்து டெஃபினட்டாக வந்து தரமாக பண்ணிட்டு போயிட்டு இல்லை மொத்தம் மியூசிக்கை என்ஜாய் பண்ணலாம். நல்லா சூப்பராக நல்லா செஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி எது ஒன்று சொன்னாலும் இல்லைன்னா செஞ்சு கொடுக்குறாரு. நான் வந்தது மியூசிக் சிஸ்டம் அப்கிரேடுக்காக தான். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொன்றா சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக சார் ஒரு இது டேஷ் கேம்ப் ஒன்று போடணுன்னு சொன்னேன், சரி போட்டுக்கலான்னாரு. அதே மாதிரி போக்லம்பு ஒன்று போடணுன்னா அதுவும் போட்டுக்கலான்றாரு. இல்லைன்னா அதை வந்து இப்போ பாரு மிட் நைட் ஆகிட்டு கூட எனக்காக வந்து எல்லோரும் செஞ்சு கொடுத்து சிறப்பாக அனுப்புகிறார். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சார் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் நல்ல இவங்க கூட ஒர்க் பண்ணுற கஸ்டமரும் வந்து சூப்பரான ஆளுங்க, இவரும் வந்து சூப்பரு. டெஃபினட்டாக நீங்கள் வரலாம், வந்து செஞ்சுட்டு போகலாம். பெஸ்ட்டு வரலாம் நீங்கள் பூபதி சார் நம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். ஓகே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன். ஒரு ரிட்டையர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மியூசிக் நிறைய என்ஜாய் பண்ணோம். அதனால் ரொம்ப நாளாக நான் உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிருக்கேன், பட் எனக்கு வர சந்தர்ப்பம் இல்லை. இப்போ நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், நான் மியூசிக் என்ஜாய் பண்ணோம். நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் எந்த ஆடியோ எந்த அப்கிரேடேஷன் எதுவும் பண்ணல, ஸ்டாக் தான் இருக்குது. நான் டாப் எண்டாக எடுத்திருக்கேன், ஸ்டாக் வெஹிக்கிள் தான் இருக்குது. ஐ மீன் ஸ்டாக் யூனிட் தான் இருக்குது, ஓஇ யூனிட் தான், ஆடியோ யூனிட் இருக்குது. எனக்கு அதை அப்கிரேட் பண்ணணும். ஒரு டூ வே ஆடியோ பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்டிருந்தார். இனிஷியலாக 2 வே தான் கேட்டார். ஓகே, டெமோ பார்த்தாரு. சரி 2 வே ஆக்டிவாக பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பேசிக் டிஎஸ்பிஸ் வந்து பண்ணுறதில்ல, 6 சேனல் டிஎஸ்பி வந்து பண்ணுறதில்ல, ரொம்ப பேசிவ் தான் வேணும்னு. சிலருக்கு பட்ஜெட் கன்சர்ன் இருக்கும்போது அந்த இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஆக்டிவ் தான் பண்ணுறோம். ஏன்னா பேசிக்காக இங்கே ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்த கமெண்ட்ஸில் அவங்க கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் சிஸ்டம்னா என்ன, பாசிவ்னா என்னன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிவ் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரானிக் கிராஸ் ஓவர் வரும். அந்த கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் இந்த ஃப்ரீக்வன்சியை இந்த டியூட்டருக்கு நீ அலோவ் பண்ணு, இந்த ஊஃபருக்கு இதை அலோவ் பண்ணு, டியூட்டரோட ஃப்ரீக்வன்சிக்கு அது அவர் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மேனுஃபேக்சரர் ஃப்ரீக்வன்சி பாயிண்ட். இந்த பாயிண்டில் எனக்கு இது கட் பண்ணணும், அந்த பாயிண்டில் இது கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன கன்ஸ்ட்ரெயின்னா அந்த யூசர் ப்ரிஃபரன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை. அது அப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் நம்ம கேட்டுக்கணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்டிவ் பொறுத்தளவுக்கு அந்த ஃபிசிக்கல் கிராஸ் ஓவர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அங்கே ஒரு டிஜிட்டல் கிராஸ் ஓவர் வந்தது. இட் ஹாஸ் லாட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ். இப்போ அதில் ஒரு நீங்கள் ஏன்னா நம்ம ஒரு வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம், ஸ்பீக்கர் ஒரு இடத்துல இருக்குது. பட் ஆனால் அது உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகி நம்ம காதுக்கு ரீச் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு உண்டான டிஸ்டன்ஸும் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு உண்டான அலைன்மெண்ட்டும் மாறி இருக்குது. ஸோ இதை எல்லாமே ஒருங்கிணைச்சு நம்ம டேஷ்போர்டில் ப்ளே பண்ணுற மாதிரி கொண்டு வரக்கு உண்டான ஆப்ஷன் தான் டைம் கரெக்ஷன் சொல்கிறோம், டைம் டிலே. இப்போ இந்த ஸ்பீக்கரில் இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் இருக்கும்போது ஃப்ரண்ட் ரைட் சைடு காம்பனண்ட்டோ டியூட்டரோ வாட் எவர் இட் இஸ் அது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதே அடுத்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தள்ளி இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தள்ளி இருக்குது. அதை நம்மக்கிட்ட க்ளோஸராக கொண்டு வரணும்னா ஒரு டிஜிட்டலைஸ்டு ஃபார்மேட் ஆஃப் டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அந்த டைம் டிலே தான் நமக்கு இருக்குது. இந்த டைம் டிலே இஷ்யூ இருக்கிறதுனால தான் அது வந்து அது தனியாக பாடுது, அந்த சிங்க் இல்லாமல் பாடிட்டுருக்கு. இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆக்டிவ் சிஸ்டம் கொண்டு போகிறோம். இப்போ அங்கே இந்த ஒரு டிஜிட்டல் கிராஸ் ஓவரில் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்பீக்கர் பாடட்டும், இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்பீக்கர் பாடட்டும் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியும். இந்த டைம் டிலேவை டைம் கரெக்ஷன் மூலிமா கரெக்ட் பண்ண முடியும். அப்புறம் அதுபோக டியூனிங் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஓய் ஹெட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 பேண்ட் EQ மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பீக்கருக்கு 31 பேண்ட் EQ இருக்குது. நமக்கு எந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட் வேணுமோ அந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபிக்காக டியூன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபைன் டியூன் கிடைக்கும். அப்போது அந்த கம்ப்ளீட்டாக நம்ம மியூசிக் எல்லாமே டேஷ்போர்ட்லேயே ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ண முடியும். அது நம்மளுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு லைவாக ஒரு 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 இசை கலைஞன் வந்து நம்ம முன்னாடி டேஷ்போர்ட்லேருந்து வாசிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். அது வந்து ஆக்டிவ் சிஸ்டமால் தான் பண்ண முடியும். பாசிவில் அது பண்ணலாம், பட் லிமிட்டட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது அதில். ஸோ அது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஆக்டிவ் சிஸ்டம் பண்ண சொல்கிறோம். இப்போ முதல்ல மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் ஆம்பிளிஃபயர்ஸ் வைக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டிஎஸ்பி தான் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் ஆம்பிளிஃபயர்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆக்டிவ் சிஸ்டம் பண்ணணும். இப்போ அந்த நெஸ்ட்ரீம் இல்லை. இப்போ டிஎஸ்பிலேயே ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து குவாலிட்டியான ஆம்பிளிஃபயர்ஸ் கிளாஸ் டிஆர் ஏபி வாட்டவர் எல்லாமே இப்போ இன்பில்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கன்சர்ன் நமக்கு இல்லை. திருப்பி ஏன் நம்ம பாசிவாக பண்ணணும்? லெட்ஸ் டூ ஆக்டிவ் ஒன்லி. ஸோ அதுக்காக தான் வந்து அதே மாதிரி அந்த 2-வே ஆக்டிவ்க்கு 2-வே பாசிவ்க்கு பெரிய கேப் லிமிட் கிடையாது. நம்ம கொஞ்சம் சின்ன மார்ஜினல் அமௌண்ட் ஆஃப் மணி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால தான் நம்ம ஆக்டிவ் சிஸ்டம் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்படி தான் இந்த கஸ்டமரையும் சொல்லி புரிய வச்சா, ஓகே ஃபைன் நீங்கள் ஆக்டிவ் சிஸ்டமே பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் அது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிராண்ட் நீங்கள் என்ன ஏதோ ஸ்பெசிஃபிக்காக அந்த பிராண்ட் வேணும், அவர் எந்த பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லணும் எனக்கு. ஏன்னா நல்லா பேஸியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும், சாங் கேட்பேன், கொஞ்சம் பேஸும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஓகே, இந்த தடவை நம்ம NTX இது வரைக்கும் நம்ம எல்லாமே ESB வசாயில் இந்த மாதிரி வேறு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். NTX இது பழைய பிராண்ட், US பிராண்ட். இது நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆரம்பத்தில் பேசிக் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிருந்தோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ஸ்பீக்கரில் கொஞ்சம் அடுத்த லெவல் காம்பனண்ட், NTXோட அடுத்த லெவல் காம்பனண்ட்டும் கோஆக்சுவலாக இதில் இன்ஸ்டால் பண்ணோம். 4 சேனல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னோஸ் ப்ராடக்டாக ESX இல்லாட்டி சவுண்ட் டிஜிட்டல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை புதுசாக நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். அகைன் இந்த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் பிரசிலியன். நம்ம சவுண்ட் டிஜிட்டல் நம்ம நீங்கள் பார்த்துப்பீங்க, ஆம்ப் இந்த பாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்னதாக கை கடக்கமாக இருக்கும். அது ஒரு பிரசிலியன் ப்ராடக்ட் தான். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிஜிட்டல், மார்ஸ் டிஜிட்டல். அது சவுண்ட் டிஜிட்டல், இது மார்ஸ் டிஜிட்டல். சேம் அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் பிரேசில். மேபி அவங்களோட சிஸ்டர் கன்சர்னாக கூட இருக்கலாம். எனக்கு அவ்வளோ டீப்பாக அதில் கம்பெனி பற்றி நம்ம பார்க்கல. பட் ப்ராடக்ட் தான் நமக்கு மெயின் விஷயம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக, அந்த சிக்னல்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஓகே, லெட்ஸ் ட்ரை பண்ணோம். பஸ் அது 150.4 பார்த்தீங்கன்னா 150.4 வந்து ஒரு 150 வாட் பவர் கொடுக்குற ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் வேறு பிராண்டில் எடுத்திங்கன்னா மோஸ்ட்லி 50,000 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இது ஜஸ்ட் 22,000 MRP. வாஸ் ரியலி குட். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் மோனோ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கிளாஸ் D மோனோ ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தோம். பட் இந்த இடத்துல ஒரு மாஸ் டிஜிட்டலோட மாஃப்செட் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர், அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இது 1600.1 1 ohm ப்ராப்பர் 1 ohm சப்போர்ட் பண்ணும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா NTXோட தண்டர் சீரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 300 watts RMS. இது 4 ohms தான், சிங்கிள் வாய்ஸ் காயில், டுவெல் வாய்ஸ் காயில் கிடையாது. பட் இங்கே ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 1600.1 நீங்கள் எப்படி வேணால் அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணோம். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. DSP நாகமிச்சி 230 8 சேனல் DSP. ஏன்னா இங்கே ஒரு 2-வே ஆக்டிவ்னால 8 சேனல் DSP போதும், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 டோர் டேம்ப் பண்ணியிருக்கோம். ஆடியோ அவுட்புட் போட்டிருக்கோம், பாருங்கள். கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, பாருங்கள். தேங்க்யூ.